வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஸ்டின் டேக்ஸ். இங்கிலீஷ் கிராமர்லேயே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த கொஸ்டின் டேக்ஸ். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸான டிஆர்பி, குரூப் எக்ஸாம்ஸ், டெட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த எல்லா தேர்வுகளிலேயுமே கொஸ்டின் டேக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இடம்பெற்றிருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் டேக்ஸ் பற்றி சொல்லணும்னா, கொஸ்டின் டேக்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது சுருக்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நம்ம ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்க மாட்டோம். ஒருத்தவங்க ஒரு பதிலை சொல்லும் பொழுது அந்த பதிலை மறுபடி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கேள்வி கேட்போம். அதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக்ஸ். இப்போது உங்ககிட்ட உங்கள் நண்பர் நான் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, அவர் படிச்சுட்டேன்றதை சொல்லிட்டாரு. அவன் படிச்சுட்டானா இல்லையான்றதை மறுபடியும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவீங்களே, எப்படி கேட்பீங்க? படிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா? ஸோ படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக்ஸ். ஒரு விஷயத்தை மறுபடி ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்கப்படும் எல்லா கேள்விகளுமே கொஸ்டின் டேக்ஸ் தான். கொஸ்டின் டேப்ஸை நம்ம ரெண்டாக வகைப்படுத்தி பார்க்க முடியும். ஒன்று பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சொல்கிற எல்லா செய்திகளுமே ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது வாக்கியம், செய்தி வாக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா நேர்மறையான வாக்கியம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா எதிர்மறையான வாக்கியம். ஒருத்தர் ஒரு நேர்மறையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா அதுக்கு நம்ம எதிர்மறையான கொஸ்டின் டேகை கொடுக்கணும். எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா நம்ம நேர்மறையான கொஸ்டின் டேகை கொடுக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின் டேக்ஸில் இருக்கிற 2 டைப். இந்த 2 டைப்புக்குமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. முதல்ல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா நேர்மறையான வாக்கியம். இதில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு செஸ் நல்லா விளையாட தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். நானே சொல்லிட்டேன், எனக்கு நல்லா விளையாட தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு விளையாட தெரியுமா நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போது உனக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா? எனக்கு தெரியும்னு நான் சொல்லிட்டேன், அவர் தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியும்னு சொன்னது தான் நேர்மறை. இந்த மாதிரி நேர்மறையான வாக்கியத்துக்கு எதிர்மறையான ஒரு வினா எழுப்பணும்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இல்லையா? அதுதான் எதிர்மறையான வெறு வினா. நேர்மறையான வாக்கியத்துக்கு எதிர்மறையான கொஸ்டின் டேக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது எதிர்மறை வாக்கியம். இப்போது இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா, நவீன் டசன்ட் லைக் ஸ்வீட்ஸ். நவீனுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. பிடிக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி வேர்டு இருக்குது. இந்த மாதிரி சென்டென்ஸ்லேயே நெகட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிற சென்டென்ஸுக்கு நம்ம பாசிட்டிவான ஒரு டேகை கேட்கணும். பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க இல்லையா? பாசிட்டிவ் டேக்கில் டஸ் ஹி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க இல்லையா? நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாசிட்டிவாக இந்த மாதிரி டேக் கொடுக்கணும். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் டேக் கொடுக்கணும். இதுதான் கொஸ்டின் டேக்ஸுடைய கான்செப்ட். இதுவரையில் கொஸ்டின் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதை எத்தனை டிவிஷன்ஸாக நம்ம பிரிக்கலாம், அதுக்கு எப்படிலாம் கொஸ்டின் டேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த கான்செப்டை தான் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ நான் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஐடியாவை ஜஸ்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்டேட்மெண்ட்டில் வேர்புக்கு பக்கத்தில் நாட் இருந்துச்சுன்னா ஆன்சரில் நாட்டை எடுத்துகிட்டு வேர்பை மட்டும் எழுதணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வேர்ப் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் எழுதும்போது வேர்பு கூட நாட்டை சேர்த்து எழுதிக்கணும். இப்போ வேர்ப் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வேர்ப் கூட நாட் கொடுத்துருந்தாங்கன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் கொஸ்டின் டேக்ஸை நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கான சிம்பிள் ஐடியா. கொஸ்டின் டேக்ஸ் பொறுத்தளவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயம்தான் ஆக்சிலரிஸ் அண்ட் மாடல்ஸ். இப்போது ஆக்சிலரிஸும் மாடல்ஸும் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போது பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ், பாசிட்டிவ்க்கு நெகட்டிவான ஒரு டேக் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு மாற்றணும்னா ஆரண்ட் அப்படின்னு மாற்றணும். ஈஸ் வந்துச்சுன்னா இசன்ட். ஆர் வந்துச்சுன்னா மறுபடியும் ஆரண்ட். வாஸ் வந்துச்சுன்னா வாசன்ட். வேர் வந்துச்சுன்னா வேரண்ட். டூ வந்துச்சுன்னா டோன்ட். டஸ் வந்துச்சுன்னா டசன்ட். டிட் வந்தா டிடன்ட். ஹாவ் வந்தா
haven't. has வந்தா hasn't. had வந்தா hadn't. will வந்தா won't அப்படின்னு மாற்றணும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வில்லுக்கு won't. shall வந்துச்சுன்னா shan't. can வந்தா can't. would வந்தா wouldn't. should வந்தா shouldn't. could வந்துச்சுன்னா couldn't. இதுவரையில் பார்த்த இந்த verbs கொஸ்டினில் எங்கே வரும், இந்த verbs வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸோ மாடல் வேர்ப்ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாடல் வேர்ப்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின் டேக்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ் அது பார்த்தீங்கன்னா கேனு, ஷல்லு, வில்லு, வுட்டு, குட்டு, ஷுட் இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் ஆமி, சார், வாஸ், வேரு, டூ, டிட், டஸ்ஸு, ஹேவ், ஹேஸ், ஹேடு இது எல்லாமே ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இட் இஸ் பிரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வேர்ப் வந்திருக்கு? ஆக்சிலரி வேர்பான ஈஸ் வந்திருக்கு. அந்த லைனில் நாட் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி செக் பண்ணணும். இட் இஸ் பிரைட் அப்படிங்கிற 3 வார்த்தையில் நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரவே இல்லை. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் டேக் கிரியேட் பண்ணணும். இப்போது ஈஸுங்கிற வேர்பை நம்ம ஆன்சரில் எழுதிக்கிறோம். ஐஎஸ் ஈஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதை நெகட்டிவாக மாற்றணும்னா பக்கத்தில் ஷார்ட்டன்டு ஃபார்ம் ஆஃப் நாட் எழுதணும். அதாவது என் அஃபஸ்டஃபி டி isn't அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போது அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்ன? இட். அந்த இட்டை isn'tக்கு பக்கத்தில் நம்ம இப்போ கொண்டு வரணும். isn't it அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி தான் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவான ஒரு கொஸ்டின் டேகை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இப்போது அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோபனா காண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது ரெட் கலரில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிருக்கேன். காண்ட் அப்படிங்கிறது தான் வேர்ப். இது ஒரு மாடல் வேர்ப். இந்த வேர்ப் பாசிட்டிவ் வேர்பாக இருக்கா நெகட்டிவ் வேர்பாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது இங்கே நாட் ஷார்ட் அண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கறனால இது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம எந்த டேக் கிரியேட் பண்ணணும்? பாசிட்டிவ் டேக் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த காண்ட் அப்படிங்கிறதுல இருக்கிற மாடல் வேர்பை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், நாட்டை நம்ம விட்டுறணும். காண்ட்டில் மாடல் வேர்ப் என்னது? கேன். ஸோ அந்த கேன் மட்டும் நம்ம கொஸ்டின் டேக்கில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். இப்போது க்ரீன் கலரில் இருக்கிற வேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேன் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்தது காண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஷோபனா. அவங்க ஒரு பெண். அந்த நேமை அப்படியே கேன் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து கேன் ஷோபனா அப்படின்னு எழுதுனா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு தான். கேன் பக்கத்தில் எப்பயுமே ஒரு ப்ரொனவுன் தான் வரணும். அது ஆணாக இருந்துச்சுன்னா ரவி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம இங்கே எழுதும்போது ப்ரொனவுனாக எழுதும்போது ஹீ அப்படின்னு கொடுக்கணும். பெண்ணாக இருக்கும்போது ஷோபனா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் கேன் பக்கத்தில் வரும்போது அந்த ஷோபனான்றது என்னவா மாறிடுனா ஷீ அப்படின்னு மாறிடும். அதனால தான் கேன் ஷீ அப்படின்னு எழுதி ஒரு கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாட் இல்லாத வர்ற கொஸ்டின் டேக்குக்கு பேர் பாசிட்டிவ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்ரேயா டசன்ட் லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டினில் இருக்கிற வேர்பில் பார்த்தீங்கன்னா டஸ் பக்கத்தில் நாட் அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் நெகட்டிவ் வேர்ட் இருக்குது. ஸோ அந்த நாட்டை எடுத்துகிட்டு அந்த டஸ் மட்டும் ஆன்சருக்கு கொண்டு போகிறோம். இங்கே ஸ்ரேயான்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்த செகண்ட் சென்டென்ஸில் ஷோபனான்னு கொடுத்துருந்தாங்க. ஒரு கேர்ள் நேம் வரவுன்னே இந்த பக்கம் நம்ம ஷீன்னு போட்ட மாதிரி இங்கே ஸ்ரேயா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதனால் டஸ் பக்கத்தில் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஷீ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போது டசன்ட் ஷீ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் டேக் தான் இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். தே ஆர் ரஷ்ஷிங் டு கெட் த டிக்கெட்ஸ். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற வேர்டு தான் நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்பாக வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாட்டுங்கிற நெகட்டிவ் வேர்ட் இல்லை. ஸோ இந்த வேர்பை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஆர் அப்படின்னு போட்டுட்டு அதை நெகட்டிவ் டேகாக மாற்றுறதுக்காக என் அஃபாஸ்டஃபிட்டியான நாட்டோடைய ஷார்ட் அண்ட் ஃபார்மாக எழுதுகிறோம். ஆரண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இங்கே மேலே இருக்கிற கொஸ்டினில் ஆருக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். தே அது ப்ரொனவுனாக இருக்குது. ஸோ அதே ப்ரொனவுனை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பின்னாடி கொடுத்துக்கிறோம். ஆரண்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு டேக் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் செய்கிற கொஸ்டினுக்கும் டேக் கிரியேட் பண்ண போகிறோம்.
ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. த ஸ்டார்ஸ் வேர் ட்விங்க்லிங் பிரைட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான கொஸ்டின். இதில் நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட் வரல. அதனால் இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வேர்ங்கிற ஆக்சிலரி கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம், நாட் என்று ஷார்ட் அண்ட் ஃபார்மாக சேர்க்க போகிறோம். வேரண்ட் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போது வேர் பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஸ்டார்ஸ். இது வந்து எந்த ஒரு மேஸ்குலின் ஜெண்டரோ ஃபெமினைன் ஜெண்டர்லையோ சேராது. இது ஒரு நியூட்டர் ஜெண்டர். நியூட்டர் ஜெண்டருக்கு எப்பயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இட் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது சிங்குலருக்கு. அதுவே ப்ளூரல் நிறைய விஷயங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு தே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே ஸ்டார்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட்டுன்னு போடலாம். இங்கே ஸ்டார்ஸ்னு கொடுத்துருக்கறனால தேங்கிற ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் வேரண்ட் பக்கத்தில் தே அப்படிங்கிற ப்ரொனவுனை கொடுத்துருக்கேன். சிக்ஸ்த் கொஸ்டினை பாருங்க. த கிங் இஸ் ட்ரீட்டிங் த மர்சிலெஸ்லி. இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி கூட நாட் என்ற நெகட்டிவ் வேர்ட் வரல. ஸோ அந்த நெகட்டிவ் வேர்டை நம்ம சேர்த்து ஒரு நெகட்டிவான ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். அதனால் ஈஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி எழுதிக்கிட்டு அது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன், நாட் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துருக்கேன். இங்கே ப்ரொனவுன் என்ன போடணும்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை நம்ம தேடணும்னா த கிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிங்குக்கான ப்ரொனவுன் என்னன்னா ஹீ. ஸோ இஸ்ன்ட் ஹீ அப்படிங்கிற நெகட்டிவ் டேகை இந்த கொஸ்டினுக்கு நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். செவன்த் கொஸ்டின் பாருங்க. த லெசன் இஸ் ஈஸி. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கிற ஆக்சிலரி பார்த்தீங்கன்னா ஈஸ் பக்கத்தில் நாட் வரல. அதனாலேயே இது பாசிட்டிவ்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். அதனால் அந்த ஆக்சிலரி கூட நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், நாட் சேர்த்துக்கிறோம். இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இஸ்ன்ட் பக்கத்தில் வரக்கூடிய ப்ரொனவுன் என்ன போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அந்த சென்டென்ஸில் வந்திருக்கிற சப்ஜெக்ட் தான். இந்த சென்டென்ஸில் வந்திருக்கிற சப்ஜெக்ட் த லெசன். த லெசன்ன்றது வந்து மேஸ்குலின்லேயும் வராது, ஃபெமினைன்லேயும் வராது. இது ஒரு நியூட்டர் ஜெண்டர். நியூட்டர் ஜெண்டரில் கொடுக்கப்படுகின்ற வார்த்தையான ஒரே ஒரு வார்த்தை, அதாவது சிங்குலரா இருந்துச்சுன்னா இட் அப்படின்னு குறிக்கணும் நம்ம ப்ரொனவுன்ல. ப்ளூரலா இருந்துச்சுன்னா தே அப்படின்னு போடணும். இங்க லெசன் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அதனால சிங்குலர். அதனால இது இட் அப்படிங்கிற ப்ரொனவுன் நம்ம கொடுத்துக்கலாம். அதனால தான் இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் டேக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எய்த் சென்டென்ஸ். த பஸ் இஸ் ஏர்லி டுடே. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஈஸ் பக்கத்தில் நாட் வரல. அதனால் ஈஸ் பக்கத்தில் நாட் சேர்த்துக்கிட்டேன். இந்த சென்டென்ஸுக்கான ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா இட். அதனால் இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். நைன்த் கொஸ்டின் பாருங்கள். யூ கேன் ஸ்டடி வெல். இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கேன் பக்கத்தில் நாட் வரல. அதனால் ஆன்சர் எழுதும்போது காண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இங்கே இருக்கிற சப்ஜெக்டையே நம்ம இந்த இடத்துல ப்ரொனவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். இதுதான் இதுக்கான நெகட்டிவ் கொஸ்டின் டேக். 10th கொஸ்டின் பாருங்கள். தீபா டசன்ட் பிளே கிரிக்கெட். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். எதை வச்சு நான் நெகட்டிவ்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டஸ் கூட நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் எழுதும்போது அந்த நாட்டை எடுத்துட்டு டஸ் என்ற ஆக்சிலரியை மட்டும் ஆன்சருக்கு கொண்டு போகணும். அதனால தான் க்ரீன் கலரில் இருக்கிற வேர்டில் ஃபர்ஸ்ட் வேர்ட் டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நாட்டை அங்கே எடுத்துட்டேன். இதுக்கான ப்ரொனவுன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். தீபா. தீபா வந்துச்சுன்னா நம்ம இங்கே பெண் பேர் வர்றதுனால இந்த இடத்துல ஷீ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் டஸ் ஷீ அப்படின்னுக்கு அதுக்கு பாசிட்டிவான டேகு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுவரையில் ஆக்சிலரி வேர்ப்ஸான ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், டூ, டிட், டஸ், ஹேவ், ஹேஸ், ஹேடு, அதுக்கப்புறமா மாடல் வேர்ப்ஸான கேனு, வில்லு, ஷல்லு, ஷுட்டு, குட்டு, வுட் போன்ற வேர்ப்ஸ் வந்தால் அதுக்கு எந்த மாதிரியான டேக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இப்போது இந்த மாடல் வேர்ப்ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸோ கொடுக்காம நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸில் மெயின் வேர்ப் வந்திருந்தா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் வரப்போகிற செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா he celebrated his birthday yesterday அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே am, is, are அப்படிங்கிற வேர்ப்ஸோ இல்லை do, does, did, have, has, had, வில்லு, ஷல்லு, கேனு, வுட்டு, குட்டு, ஷுட்டு போன்ற மாடல் வேர்ப்ஸோ வரல. அதுக்கு பதிலாக மெயின் வேர்பான செலிப்ரேட்டட் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. இந்த மாதிரி மெயின் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஆக்சிலரி வேர்பை அந்த சென்டென்ஸுக்கு கொஸ்டின் டேகாக ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸ் ஆனது ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லாத மெயின் வேர்ப் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம 3 ஆக்சிலரிஸை வச்சு தான் கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அந்த 3 ஆக்சிலரிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ, டஸ், டிட். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா, அதாவது V1ல் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ப் இருந்துச்சுன்னா அதுக்கு டூ அல்லது டஸ் என்கிற கொஸ்டின் டேகை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா, அதாவது V2 ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம போட வேண்டிய ஆக்சிலரி டிட். ப்ரெசன்ட் டென்ஸில் 2 ஆக்சிலரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்று டூ, இன்னொன்று டஸ். எந்த சென்டென்ஸுக்கு டூ போடணும், எந்த சென்டென்ஸுக்கு டஸ் போடணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் கேளுங்க. கொடுத்துருக்கிற மெயின் வேர்பானது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எஸ் அப்படிங்கிற எழுத்தில் முடிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டஸ். எஸ்ஸில் முடியாத V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டூ.
பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டிட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர்ப் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிற வேர்பையே சொல்கிறேன். செலிப்ரேட், செலிப்ரேட்ஸ், செலிப்ரேட்டட். இப்போது செலிப்ரேட்டும் செலிப்ரேட்ஸும் V1, செலிப்ரேட்டட் V3. இப்போ செலிப்ரேட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு எஸ்ஸில் முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். செலிப்ரேட்ன்றது எஸ்ஸில் முடியல, அதனால் அதுக்கான ஆக்சிலரி டூ. செலிப்ரேட்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ். அது எந்த இதை எழுத்தில் முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். எஸ் அப்படிங்கிற எழுத்தில் முடியுது. ஸோ அதுக்கு டஸ்ங்கிற பி வேர்பை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது செலிப்ரேட்டட், அது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் எந்த வேர்ப் முடிஞ்சாலும் அதுக்கு இருக்கிற ஒரே ஆக்சிலரி டிட். சரி, வாங்க இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, ஹீ செலிப்ரேட்ஸ் ஹிஸ் பர்த்டே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் இருக்குது. இதுக்கான வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அதுதான் செலிப்ரேட்ஸ் அப்படிங்கிற வேர்ப். செலிப்ரேட்ஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த வேர்ப் எந்த லெட்டரில் முடிஞ்சிருக்கு? எஸ் அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சிருக்கு. எந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் எஸ் அப்படிங்கிற லெட்டரில் முடிஞ்சாலும் அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டஸ். ஏன்னா இதுவும் எஸ்ஸில் முடியுது. ஸோ எஸ்ஸில் முடிகிற மாதிரி ஆக்சிலரியை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். டஸ்ங்கிற ஆக்சிலரியை இங்கே கொடுத்துக்கிறோம். இங்கே செலிப்ரேட் பக்கத்தில் நெகட்டிவ் வேர்டான நாட் எதா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லை, அதனால் டஸ்ஸுக்கு பக்கத்தில் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் நாட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ப்ரொனவுனான ஹீயை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டு இதுக்கான கொஸ்டின் டேக்கை நம்ம ஃப்ரேம் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸையும் நான் எழுதியிருக்கேன். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ செலிப்ரேட்டட் ஹிஸ் பர்த்டே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல கொடுத்துருக்கிற வேர்பு V2, செலிப்ரேட்டட், அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸில் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆக்சிலரி டிட். ஸோ ஆன்சரில் டிட் அப்படிங்கிற அந்த ஆக்சிலரியை கொடுத்துக்கிறோம். செலிப்ரேட்டட் பக்கத்தில் நாட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, அதனால் டிட் பக்கத்தில் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் என் அஃபாஸ்டஃபி டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். டிடென்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போது கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? ஹீ, அதாவது ப்ரொனவுன். அதே ப்ரொனவுனை இங்கே நம்ம கொண்டு வந்துடுறோம் டிட்டுக்கு பின்னாடி. டிடென்ட் ஹீ அப்படின்னு எழுதி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இதுக்கான கொஸ்டின் டேக் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுவரையில் ஆக்சிலரிஸ் வராமல் மெயின் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த டைப்புக்கான மாடல் கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைப்பை இன்னும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு 3 வேர்ப் ஃபார்ம்ஸுமே கொடுத்து ஒரு டேப்லேஷன் மாதிரி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ப்ளே அப்படிங்கிற வேர்பை எடுத்திருக்கேன். இப்போது நான் சொல்கிற சென்டென்ஸை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐ ப்ளே, ஹீ பிளேஸ், ஹீ பிளேடு. இப்போ உங்களுக்கு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னது? ஐ ப்ளே, ஹீ பிளேஸ், ஹீ பிளேடு. இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ப்ளே இருக்கும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம், அதுவும் V1. செகண்ட் சென்டென்ஸில் ஹீ பிளேஸ்ன்னு சொன்னேன், அதில் பிளேஸுங்கிறது தான் வேர்பு, அதுவும் V1. தேர்ட் சென்டென்ஸில் ஹீ பிளேட் அப்படின்னு சொன்னேன், அங்கே பிளேடுங்கிறது தான் வேர்பு, அது V2. நான் உங்களுக்கு சொன்ன ஆக்சிலரிஸ் 3: டூ, டஸ், டிட். இப்போது ஐ ப்ளே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த V1 வந்து எஸ்ஸில் முடியாததுனால அதுக்கான கொஸ்டின் டேக் டூ. அங்கே ப்ளே பக்கத்தில் நாட் நான் சொல்லலை, அதனால் நாட் போட்டுக்கிறேன். டோன்ட் ஐ அப்படின்னு போட்டு கொஸ்டின் டேக் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு. செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொன்னேன்? ஹீ பிளேஸ் அப்படின்னு சொன்னேன். இதுவும் V1 தான். அங்கே எஸ்ஸில் முடிஞ்சிருக்கிறதுனால எஸ்ஸில் இருக்கிற ஆக்சிலரி தான் நம்ம அதுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ எந்த ஆக்சிலரி கொடுக்கணும்? டஸ். இங்கே பிளேஸ் பக்கத்தில் நாட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணும்போது நான் கொஸ்டின் சொல்லும் போதே சொன்னேன் ஹீ பிளேஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னேன். ஸோ நாட் இல்லாததுனால டசன்ட் ஹீ அப்படின்னு நம்ம கொஸ்டின் டேக் அதுக்கு ஃப்ரேம் பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஹீ பிளேட் அப்படின்னு சொன்னேன். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுனாலே, அதாவது V2 ஃபார்ம் வந்துச்சுனாலே அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டிட். இங்கே பிளேட் அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னேன், அங்கே நாட் இல்லை, அதனால் டிட் பக்கத்தில் நாட் சேர்த்துக்கிறோம். டிடன்ட் ஹீ, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க். இப்படி தான் கொஸ்டின் டேக்ஸை மெயின் வேர்ப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இப்போது இந்த டைப்ஸுக்கான மாடல் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வாங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். எல்லா கொஸ்டினுக்குமே நான் வேர்பை வந்து ரெட் கலரில் பாயிண்ட் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செட்ஸ்ன்றது தான் வேர்ப், த சன்னுங்கிறது சப்ஜெக்ட்.
செட்ஸ்ன்ற வேர்ப் வந்து V1 எஸ்ல முடிஞ்சிருக்கிற காரணத்தினால நமக்கு இருக்கிற ஆக்ஸிலரியான டூ, டஸ், டிட்ல எஸ்ல முடிஞ்சிருக்கிற ஆக்ஸிலரியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதனால டஸ் அப்படின்றது சூஸ் பண்ணிருக்கேன். செட்ஸ் பக்கத்தில் நாட் அப்படிங்கிற வேர்டு இல்லை, அதனால டசன்ட் அப்படின்னு அதை எழுதிக்கிறோம். த சன் என்ற சப்ஜெக்ட் இந்த பக்கம் வரும்போது இட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. சன் என்றது மேஸ்குலின் ஜெண்டர்லையும் வராது, ஃபெமினைன்லையும் வராது, சிங்குலராக இருக்கிறதுனால இட். அதுவே ப்ளூரலாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? தே. எஸ், குட். இப்போ சிங்குலரில் இருக்கிறதுனால இட் அப்படின்னு போட்டுக்கிறேன். டசன்ட் இட். அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான கொஸ்டின் டேக். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. த குக்கூ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. இதில் சிங்ஸுங்கிறது தான் வேர்ப். அந்த வேர்ப் எஸ்ல முடிஞ்சிருக்கு, அதனால எஸ்ல இருக்கிற ஆக்ஸிலரியான டஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். சிங்ஸ் பக்கத்தில் நாட் இல்லை, அதனால டசன்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இட் அப்படிங்கிற ப்ரொனவுன் போட்டு கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிடுறோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரிவர்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த சி. இதில் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் வேர்ப். இந்த வேர்ப் ஆனது V1. V1ல வந்திருக்கு, எஸ் வரல, அதனால அங்கே டூ அப்படிங்கிற வேர்பை சூஸ் பண்ணுறோம். ஃப்ளோவுக்கு பக்கத்தில் நாட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், இல்லை, அதனால் டோன்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து சப்ஜெக்ட், அது ப்ளூரலில் இருக்கிற காரணத்தினால தே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். டோன்ட், தே. அதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. சச்சின் broke த வேர்ல்ட் ரெக்கார்ட். இதில் பிரேக், broke, broken இதான் 3 ஃபார்ம் அந்த வேர்புடையது. இப்போ brokeன்றது V2ல வருது. V2ல மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்ஸிலரி பார்த்தீங்கன்னா டிட். அதனால டிட் கொடுத்தாச்சு. broke பக்கத்தில் நாட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், இல்லை, அதனால டிட் பக்கத்தில் அந்த நாட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சச்சின், இது வந்து மேஸ்குலின் ஜெண்டர், ஒரு ஆணை குறிக்குது, அதனால் ஆணுக்கான ஒரு ப்ரொனவுன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீ. அதனால தான் டிடன்ட் ஹீ அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இதுக்கான கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ராட்ஸ் டிக் பரோஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் எஸ்ல முடியாத காரணத்தினால டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரியை இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். டிக் அப்படிங்கிற வேர்ப் பக்கத்தில் நாட் இருக்கான்னு செக் பண்ணுறோம், நாட் இல்லை, அதனால டூவுக்கு பக்கத்தில் அந்த நாட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட்ஸ், ப்ளூரலில் இருக்குது, அதனால் ப்ளூரல் ஃபார்மில் வந்துச்சுன்னா நம்ம எந்த ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும்னா தே அப்படிங்கிற ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும். அதனால தான் டோன்ட், தே அப்படின்னு இதுக்கு கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சரி, வாங்க இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். சிக்ஸ்த் கொஸ்டினை பாருங்கள். ஸ்ட்ரேயா ட்ராஸ் வெல் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இல்லை, ட்ராஸ்ங்கிறது வேர்பு. அந்த வேர்பானது V1 எஸ்ன்னு முடிஞ்சிருக்க காரணத்தினால டஸ் அப்படிங்கிற வேர்பு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ட்ராஸ் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம், நாட் இல்லை, அதனால டஸ் பக்கத்தில் நாட் சேர்த்துக்கிறோம். டசன் போட்டாச்சு. ஸ்ட்ரேயாங்கிறது ஒரு பெண், பெண்ணுக்கான ப்ரொனவுன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீ. அதனால தான் டசன் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிருக்கு. செவன்த் கொஸ்டின் பாருங்கள். பிளான்ஸ் கிவ் அவுட் ஆக்சிஜன் டியூரிங் த டே. இதில் கிவ்ங்கிறது தான் வேர்ப். இந்த வேர்ப் வந்து V1, அதாவது ப்ரெசன்ட் வேர்பு. ப்ரெசன்ட் வேர்ப் எஸ்ல முடியாத காரணத்தினால, எஸ்ல முடியலைன்னா என்ன வேர்ப் சூஸ் பண்ணணும்? ஆக்ஸிலரி வேர்ப் டூ. அதனால டூ நான் சூஸ் பண்ணிருக்கேன். கிவ் பக்கத்தில் நாட் இல்லை, அதனால டூ பக்கத்தில் நான் நாட் சேர்த்துக்கிட்டேன். டோன்ட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. பிளான்ஸ் அப்படின்னு ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. ப்ளூரலுக்கு எப்பயும் நம்ம எடுத்துக்கிற ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே. அதான் டோன்ட், தே அப்படின்னு சொல்லிட்டு செவன்த் கொஸ்டினுக்கு நம்ம அதுக்கான கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். எயித்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேரி சிங்ஸ் வெல். இதில் சிங்ஸ்ங்கிறது தான் வேர்ப். அந்த வேர்ப் ப்ரெசன்ட் வேர்ப் எஸ்ல முடிஞ்சிருக்கு. எஸ்ல முடிஞ்சதான் நம்ம டஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிருக்கோம். சிங்ஸ் பக்கத்தில் நாட் இல்லை, அதனால டஸ் பக்கத்தில் அந்த நாட் சேர்த்தாச்சு. மேரிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர். பெண்ணுக்கான ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஷீ, அதான் டசன்ட் ஷீ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் டேக் எயித்து கொஸ்டினுக்கு ஃப்ரேம் பண்ணியாச்சு. நைன்த் கொஸ்டின் பாருங்க. ஹி ரோட் எ லெட்டர். இதில் ரோட்ன்றது தான் நம்மளுக்கான வேர்ப். இந்த வேர்ப் V1 V2 சொல்லி பாருங்க. V1ல ரைட், V2ல ரோட், V3 ரிட்டன். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறது V2. V2வில் நம்ம எப்பயும் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஸிலரி என்ன சூஸ் பண்ணணும்? டிட் தான் சூஸ் பண்ணணும். அதான் டிட் தான் இங்கே சூஸ் பண்ணிருக்கேன். ரோட் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம், நாட் இல்லை, அதனால டிட் பக்கத்தில் அந்த நாட் போட்டுக்கிறோம். இங்கே சப்ஜெக்டே ஹீ தான் வந்திருக்கு, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதையே நம்ம என்ன செய்யலாம்? பின்னாடி டிட் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால தான் டிடன்ட் ஹீ அப்படின்னு சொல்லி நைன்த் கொஸ்டினுக்கு கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். ஹி ஆன்சர்டு மை கொஸ்டின். இதில் ஆன்சர்டுங்கிறது தான் வேர்ப். அந்த வேர்ப் வந்து V2வில் வந்திருக்கு. V2வில் நம்மளுக்கு எந்த வேர்ப் வந்தாலும் அதுக்கான கொஸ்டின் டேக்காக நம்ம ஆக்ஸிலரியில் எடுத்துருக்கிறது டிட் நான் இங்கே எடுத்தாச்சு. ஆன்சர் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம், நாட் இல்லை, அதனால டிட் பக்கத்தில் நாட் சேர்த்தாச்சு. இப்போது கொஸ்டினில் இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீ. அதே ஹீயை நான் இங்கே ப்ரொனவுனுக்கு எடுத்து போயிடுறேன். ஸோ டிடன்ட் ஹீங்கிறது தான் 10th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். சரி, வாங்க இப்போ கொஸ்டின் டேக்கில் இருக்கிற அடுத்த வேரியண்ட்டை பார்ப்போம். கொஸ்டின் டேக்லே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸான ஹாவ், ஹேஸ், ஹேட் தான். இதில் 2 வேரியண்ட் இருக்குது. இந்த ஹாவ், ஹேஸ், ஹேடுங்கிறது ஆக்ஸிலரியாகவும் வரும், மெயின் வேர்பாகவும் வரும். ஆக்ஸிலரியாக வந்தால் எப்படி எழுதணுன்றதை இதுவரை நம்ம பார்த்தாச்சு. அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மெயின் வேர்பாக வந்தால் என்ன செய்யணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி எது, மெயின் வேர்ப் எதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் டிஸ்பிளே ஆகிருக்கும். 3த்துலேயுமே ஹாவ், ஹேஸ், ஹேடுங்கிற வேர்பும் இருக்கும்,
அதுக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் இன்னொரு வேர்டு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிருப்பேன். பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் எப்பயுமே ஹேவ் ஹேஸ் ஹேட் பக்கத்தில் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வந்திருக்கும். அப்படி V3 வேர்ப் வந்திருந்ததுன்னா அந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்து ஆக்சிலரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த பெல் ஹேஸ் ரங். இங்கே ஹேஸ் பக்கத்தில் ரங் அப்படிங்கிற V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்திருக்கு. அதனால் இங்கே ஹேஸுங்கிறது ஆக்சிலரியாக வந்திருக்கு. ஸோ ஆக்சிலரியாக வந்துச்சுன்னா அதே வேர்பை நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஹேஸ் எடுத்துன்னு போயாச்சு. ஹேஸ் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம், நாட் இல்லை, அதனால ஹேசன்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். த பெல் அப்படின்னு சொல்லியிருக்கு, இது சிங்குலர், இது மாஸ்குலைன்லேயும் வராது, ஃபெமினைன்லேயும் வராது, அதனால் இட் அப்படின்னு ப்ரொனவுன் கொடுத்துக்கிறோம். ஹேசன்ட் இட் அப்படின்னு கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், த ஃப்ளவர்ஸ் ஹாவ் ட்ரூப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே ஹாவ் பக்கத்தில் ட்ரூப்ட் அப்படிங்கிற V3 ஃபார்ம் வந்திருக்கிறதுனால இங்கே ஹாவும் ஆக்சிலரி வேர்ப் தான். ஸோ அதே ஆக்சிலரி வேர்பை கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஹாவ் போட்டாச்சு. இங்கே ஹாவ் பக்கத்தில் கொஸ்டினில் நாட் இல்லை, அதனால் ஹாவ் பக்கத்தில் ஆன்சரில் நாட் சேர்த்துக்கிறோம். ஹேவன்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ளூரல், அதனால் ப்ளூரலுக்கான ப்ரொனவுன் என்னது, தே, அது போட்டுக்கிறோம். ஹேவன்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு டேக் ஃப்ரேம் பண்ணியாச்சு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், த ஸ்கூல் பஸ் ஹேஸ் ஸ்டார்டட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஹேஸ் பக்கத்தில் ஸ்டார்டடுங்கிற V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்திருக்கிறதுனால இங்கே ஹேஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப். ஸோ அந்த ஆக்சிலரி அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு. நாட் அதில் இல்லை, அதனால நாட் சேர்த்துக்கிறோம். இங்கே ஸ்கூல் பஸ்ங்கிறது தான் சப்ஜெக்ட், அதுக்கான ப்ரொனவுன் இட், ஹேசன்ட் இட் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போது ஆக்சிலரியாக ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்தால் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுவே மெயின் வேர்பாக வந்தால் நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஹாவ் ஹேஸ் ஹேட் அப்படிங்கிற இந்த 3 வேர்ப்ஸ் ஆக்சிலரி வேர்பாக வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். இப்போது ஹாவ் ஹேஸ் ஹேட் அப்படிங்கிற இந்த 3 வேர்ப்ஸ் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஆக்சிலரிஸை டேகாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஹேஸ் வந்துச்சுன்னா மெயின் வேர்பாக டஸ்ங்கிற டேகை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஹாவ் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா டூங்கிற டேகை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுவே ஹேட் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா டிட் அப்படிங்கிற டேகை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேக்ஸை கொஸ்டினில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது கொஸ்டினில் ஹேவ் ஹேஸ் ஹேடுங்கிறது மெயின் வேர்பாக வந்திருக்குன்றதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத இப்போ கொஸ்டினை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கிற 3 கொஸ்டின்லையுமே பாருங்கள் ப்ளூ கலர் வேர்டு ஹைலைட் ஆகிருக்கும். அதில் ஹேவ் ஹேஸ் ஹேடுங்கிற 3 வேர்டு இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போது ஏற்கனவே ஹாவ் ஹேஸ் ஹேடு ஆக்சிலரியாக வந்துச்சுன்னா அந்த ஹாவ் ஹேஸ் ஹேடு பக்கத்தில் V3 வேர்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ V3 வந்துச்சுன்னா தான் ஹாவ் ஹேஸ் ஹேடு ஆக்சிலரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஹாவ் ஹேஸ் ஹேடையே நம்ம கொஸ்டின் டேகுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினில் 3 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹாவ் ஹேஸ் ஹேடு மெயின் வேர்பாக வந்திருக்கு. எப்படி மெயின் வேர்பாக வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, ஹாவ் ஹேஸ் ஹேடு பக்கத்தில் இருக்கிற வார்த்தை V3 வேர்டாக இல்லை. ஸோ ஹாவ் ஹேஸ் ஹேடுக்கு பக்கத்தில் V3 வரலன்னா ஹாவ் ஹேஸ் ஹேடுங்கிறது அந்த சென்டென்ஸில் மெயின் வேர்பாக வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதுதான் ஹாவ் ஹேஸ் ஹேடு ஆக்சிலரியாக வந்திருக்கா மெயின் வேர்பாக வந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. மறுபடியும் சொல்கிறேன், ஹாவ் ஹேஸ் ஹேடு பக்கத்தில் V3 வந்துச்சுன்னா அங்கே ஹாவ் ஹேஸ் ஹேடு ஆக்சிலரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஹாவ் ஹேஸ் ஹேடு பக்கத்தில் V3 வரலன்னா அங்கே ஆக்சிலரியாக ஹாவ் ஹேஸ் ஹேடு வரல, அதுக்கு பதிலாக மெயின் வேர்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற 3 கொஸ்டின்லேயுமே ஹாவ் ஹேஸ் ஹேடுங்கிற வார்த்தை இருக்கும். இது 3மே மெயின் வேர்பாக வந்திருக்கு. காரணம் பக்கத்தில் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வரல. ஸோ இதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3 சென்டென்ஸ்லையும் ஹாவ் ஹேஸ் ஹேடுங்கிற வார்த்தை மெயின் வேர்பாக தான் வந்திருக்கே தவிர ஆக்சிலரியாக வரல. காரணம் ஹாவ் ஹேஸ் ஹேடுங்கிற அந்த 3 வார்த்தைக்கு பக்கத்தில் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வரல. V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்தால் தான் ஹாவ் ஹேஸ் ஹேடு ஆக்சிலரியாக வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், எ டைகர் ஹேஸ் ஷார்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஹேஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஹேஸு ஹேவு ஹேட் இந்த 3த்துக்கும் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி ஆக்சிலரி சூஸ் பண்ணணும்னு முன்னாடி வந்த ஸ்லைட்லேயே நான் சொல்லிட்டேன். ஹேஸ் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா டஸ் சூஸ் பண்ணணும். ஹேவ் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா டூ சூஸ் பண்ணணும். ஹேட் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா டிட் சூஸ் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹேஸ் வந்திருக்கு, அதனால் நான் டஸ் சூஸ் பண்ணிருக்கேன். ஹேஸுக்கு பக்கத்தில் நாட் இல்லை, அதனால் டஸ்ஸுக்கு பக்கத்தில் நாட் சேர்த்துக்கிறேன். டைகருக்கான ப்ரொனவுன் இட், அதனால் டசன்ட் இட் அப்படின்னு இதுக்கு டேக் கிரியேட் பண்ணியாச்சு.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியன்ஸ் ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரெடிஷன்ஸ். இதில் ஹேவ் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பாக வந்திருக்கு. ஹேவுக்கு நம்ம எந்த ஆக்சிலரி சூஸ் பண்ணோன்னா டூ. இங்கே டூவை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஹேவ் பக்கத்தில் நாட் இல்லை, அதனால் அங்கே நான் நாட் சேர்த்துக்கிறேன், டோன்ட்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் குறிச்சிருக்கு. ப்ளூரலுக்கான ப்ரொனவுன் தே. ஸோ டோன்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு டேக் கிரியேட் பண்ணியாச்சு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. லிட்டில் ரோசி ஹேட் ஃபீவர் அப்படின்றது தான் தேர்ட் கொஸ்டின். இதில் ஹேட் அப்படிங்கிறது மெயின் வெர்பாக வந்திருக்கு. இப்போ ஹேட் வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்சிலரி டிட். ஸோ டிட் சூஸ் பண்ணியாச்சு. ஹேட் பக்கத்தில் நாட் இல்லை, அதனால் டிட் பக்கத்தில் நாட் போட்டாச்சு, டிடன்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது லிட்டில் ரோசி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேர், அதனால் பெண்ணுக்கான ப்ரொனவுன் ஆனது ஷீ. ஸோ டோன்ட், டிடன்ட், ஷீ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கொஸ்டினுக்கு கொஸ்டின் டைப் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுவரையில் நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையுமே வேர்பை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நாட் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நாட் இல்லைன்னா கொஸ்டின் டேக்கில் நாட் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நாட்டுங்கிற வேர்ட் வராமல் நாட்டுக்கு பதிலாக ஒரு சில நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா கொஸ்டினில் நாட் இருக்கிறதா சொல்லி அர்த்தம். ஸோ அது என்னென்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். நோ, நன், நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ரேர்லி வரையில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் கொஸ்டினில் வந்திருந்ததுன்னா இது நாட்டுக்கு ஈக்குவலான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இந்த வேர்ட்ஸ் வந்தால் எப்படி நம்ம கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இதுவரையில் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸ்லேயுமே நம்ம டேக் க்ரியேட் பண்ணும்போது தான் நாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்த்துருப்போம். இப்போது நாட்டுங்கிற வேர்டை நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. காரணம் கொஸ்டினில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்திருக்கும். அது நாட்டாகவும் இருக்கும், இல்லை நெகட்டிவ் வேர்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு வந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீலா இஸ் நாட் கோயிங் டு கம் டுடே. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்கே ஈஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சிலரியை டேகுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஈஸ் பக்கத்தில் நாட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இருக்குது. அதனால் நம்ம ஆன்சரில் நாட் போட போகிறது கிடையாது. இப்போ சப்ஜெக்ட் என்னது? ஷீலா. அது ஒரு பெண்ணுடைய பெயர் இருக்கிறதுனால அதுக்கான ப்ரொனவுன் என்னது? ஷீ. ஸோ ஈஸ் ஷீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த குக்கு ஹேஸ் நோ கேர் ஃபார் இட்ஸ் எக்ஸ். இதுதான் செகண்ட் கொஸ்டின். இதில் எது வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேஸ். ஹேஸ் வந்துச்சுன்னா நம்ம கவனமாக பார்க்கணுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த மூணும் மெயின் வேர்பாகவும் வரும், ஆக்சிலரியாகவும் வரும். இப்போ வந்திருக்கிறது மெயின் வேர்பா ஆக்சிலரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போது ஹேஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்ட் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹேஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்ட் நோ. அது நெகட்டிவ் வேர்டை தவிர அது V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஹேஸ் மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா நம்ம அதுக்காக க்ரியேட் பண்ண போகிற டேகுக்கு வர்ற ஆக்சிலரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டஸ். அதை நம்ம டேகில் போட்டாச்சு. இப்போது ஹேஸ் பக்கத்தில் நோ இருக்கிறதுனால டஸ் பக்கத்தில் நம்ம நாட்டு சேர்த்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஹேஸ் பக்கத்தில் நாட் இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ த குக்கு அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரொனவுன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட். ஸோ நம்ம இந்த செகண்ட் கொஸ்டினுக்காக க்ரியேட் பண்ணுற டேக் டஸ் இட் அப்படிங்கிறது தான். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மை கிராண்ட் ஃபாதர் நெவர் ஸ்மோக்ஸ். இதில் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்ஸ். இங்கே மெயின் வேர்ப் வந்திருக்கு. மெயின் வேர்ப் V1ல் வந்திருக்கு, எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ எஸ்ஸில் வேர்ப் முடிஞ்சதுனால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டஸ். நம்ம டஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஸ்மோக்ஸ் அப்படிங்கிற மெயின் வேர்புக்கு பக்கத்தில் நெகட்டிவ் வேர்டு எதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நெவர் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்குது. அப்படின்னா நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாட் அல்லது நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஏதாவது கொஸ்டினில் வந்துச்சுன்னா நம்ம ஆன்சரில் நாட் அப்படிங்கிறத சேர்க்கக்கூடாது. டஸ்ங்கிற ஆக்சிலரியை போட்டாச்சு. இப்போ சப்ஜெக்டை பார்க்குறோம். மை கிராண்ட் ஃபாதர்னு இருக்குது. ஒரு ஆணை குறிக்கின்ற ஒரு நவுன் வந்திருக்கு. அதனால் ஹீ அப்படிங்கிறத டஸ் பக்கத்தில் போட்டிருக்கோம். ஸோ டஸ் ஹீ அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். இப்போது நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்தால் அதுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி வாங்க, அடுத்தது கொஸ்டின் டேக்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். நெகட்டிவ் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணேன். அதில் லிட்டிலும் ஒரு வார்த்தை, ஃபியூவும் ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த லிட்டிலுக்கும் ஃபியூவுக்கும் முன்னாடி ஆல்ஃபபெட்டான ஏ வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லிட்டிலுக்கும் ஃபியூவுக்கும் முன்னாடி ஆல்ஃபபெட்டான ஏ வரலனா அது நெகட்டிவ் வேர்ட். லிட்டிலுக்கும் ஃபியூவுக்கும் முன்னாடி ஆல்ஃபபெட்டான ஏ அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்திருந்ததுன்னா அது நெகட்டிவ் வேர்ட் கிடையாது. அதுதான் என்னன்றதை இந்த 3 கொஸ்டின்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ லிட்டில் சுகர் இஸ் added to sauces
அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் இருக்குது. இங்கே லிட்டில் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அதனால் இது நெகட்டிவ் வேர்டு, நான் ஆன்சரில் நாட் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இங்கே வந்திருக்கிற வேர்ப் என்னது ஈஸ். ஸோ நம்ம ஈஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஈஸ் பக்கத்தில் நாட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், இல்லை. ஆனால் லிட்டிலுங்கிற வார்த்தை இருக்குது, அது நாட்டுக்கு ஈக்குவலான வேர்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா லிட்டிலுக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற ஆல்ஃபபெட் வந்திருக்கு. ஏங்கிற ஆல்ஃபபெட் வந்துச்சுன்னா அது லிட்டில் அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் வேர்ட் கிடையாது. ஏங்கிற ஆல்ஃபபெட் வரலனா அது நெகட்டிவ் வேர்ட். ஸோ இந்த இடத்துல நாட் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால் ஆன்சரில் நம்ம நாட் சேர்த்துக்கிறோம். இஸ்ன்ட் இட் அப்படின்னு கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணிக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். தே ஹேட் பாட் a few handkerchiefs. இங்கே had bought அப்படிங்கிறது தான் வேர்பு. இங்கே had வந்து ஆக்சிலரியாக வந்திருக்கு. ஸோ அதையே அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். had பக்கத்தில் நாட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். நாட் இல்லை, ஆனால் ஃபியூங்கிற வார்த்தை இருக்குது. ஃபியூனா நெகட்டிவ் வேர்டு தானே, அப்போ நாட்டுக்கு ஈக்குவலான வேர்டு தானே, நம்ம நாட் சேர்க்க வேணாமே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கிடையாது. ஃபியூக்கு முன்னாடி ஏங்கிற லெட்டர் வந்திருக்கு ஆல்ஃபபெட். ஸோ அதனால் இது ஒரு நெகட்டிவ் வேர்ட் கிடையாது, இது யூஸ்வலான ஒரு வேர்டு தான். ஸோ நம்ம ஆன்சர் எழுதும்போது நாட்டுங்கிறத சேர்த்து எழுதிக்கணும். ஹேடன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். தே, அந்த தேவை நம்ம ப்ரொனவுனாக இருக்கிற கொஸ்டின் டேகுக்கு கொண்டு வந்துடுறோம். ஹேடன்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். ஐ ஹாவ் எ ஃபியூ சாக்லேட்ஸ் டு ஷேர் அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டின். இதில் ஹாவ் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஹாவுக்கான ஆக்சிலரி பார்த்தீங்கன்னா டூ, அந்த டூ எழுதியாச்சு. ஹாவ் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம். நாட் இல்லை, ஆனால் ஃபியூ இருக்குது. ஃபியூ நெகட்டிவ் வேர்டான்னு சொல்லி செக் பண்ணும்போது ஃபியூக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்டான ஏ இருக்குது. ஏ ஆல்ஃபபெட் வந்து ஃபியூக்கு முன்னாடியோ லிட்டிலுக்கு முன்னாடியோ வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் வேர்ட் கிடையாது. அதனால் இந்த இடத்துல டூ பக்கத்தில் நாட் சேர்த்துக்கிறோம். இந்த கொஸ்டினுக்கான டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோன்ட் ஐ அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினில் ஒன்லி அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு பாசிட்டிவ் டேக் கிரியேட் பண்ணணுமா நெகட்டிவ் டேக் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்லைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒன்லி சில்ட்ரன்ஸ் ஆர் அலோட் டு பிளே இன் த பார்க் அப்படிங்கிறது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அந்த ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை டேக் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆர் பக்கத்தில் நாட் இல்லை. ஸோ நம்ம நாட் சேர்த்தும் எழுதிக்கலாம், நாட் இல்லாமலும் எழுதிக்கலாம். சில்ட்ரன்றது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்கிறனால அதுக்கான ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா தே. ஸோ ஆர் பக்கத்தில் நம்ம தே போட்டுக்கிறோம். இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஆர் தேவும் கொடுத்துருப்பேன், ஆரண்ட் தேவும் கொடுத்துருப்பேன். ரெட் கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருப்பேன், அதை பாருங்கள். ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லின்ற வேர்டு கொஸ்டினில் இடம்பெற்றிருக்கு. ஒன்லின்ற வேர்டு கொஸ்டினில் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பாசிட்டிவ் டேகும் கிரியேட் பண்ணலாம், நெகட்டிவ் டேகும் கிரியேட் பண்ணலாம். ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் செகண்ட் கொஸ்டினையும் பாருங்கள். ஹி டிட் ஒன்லி ஒன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஒன்லி அப்படிங்கிற வேர்டு இடம்பெற்றிருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே வந்திருக்கிற ஆக்சிலரி என்னன்னு சொல்லி பாருங்கள், டிட். ஸோ டிட் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. டிட் பக்கத்தில் நாட் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவ் வேர்டுமே இல்லை. நம்ம நாட் சேர்த்து எழுதிக்கலாம், நாட் இல்லாமலும் எழுதிக்கலாம். காரணம் ஒன்லி அப்படிங்கிற வேர்டு அந்த சென்டென்ஸில் இடம்பெற்றிருக்கு. இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம், ஹீ. ஸோ அதுவே ஒரு ப்ரொனவுனாக தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துலையும் அதே ப்ரொனவுனை கொண்டு வந்துடுறோம். டிட் ஹீன்னு எழுதினாலும் டேக் கரெக்டு தான், டிடன்ட் ஹீ எழுதினாலும் இந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக் கரெக்டு தான். ஒன்லி வந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் டேக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் ஆனது லெட்டஸ் அப்படிங்கிற வார்த்தையில் துவங்குச்சுன்னா அதுக்கு என்ன கொஸ்டின் டேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஆனது லெட்டஸ் அப்படின்னு தொடங்குச்சுன்னா அந்த கொஸ்டினில் எந்த வேர்ப் வந்தாலும் நம்ம என்ன டேக் கொடுக்கணும்னா ஷல் வி அப்படிங்கிற டேக் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள், லெட்ஸ் கோ ஃபார் எ வாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் லெட்ஸ் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் ப்ளூ கலரில். லெட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கு எந்த வேர்ப் வந்தாலும் நம்ம என்ன டேக் கொடுக்கணும்னா ஷல் வி. அதுதான் உங்களுக்கு ரைட் சைடில் நான் ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், லெட்டஸ்னு ஃபுல் ஃபார்மாகவே கொடுத்துருப்பேன். லெட்டஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லெட்டஸ் வந்திருக்கிறதுனால இங்கேயும் அதுக்கான டேக் ஷல் வி தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், லெட்டஸ் கோ டுகெதர் ஃபார் எ பார்ட்டி. ஸோ இங்கே லெட்டஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். லெட்டஸை ப்ரீஃபாக கொடுத்தாலும் ஷார்ட் அண்ட் ஃபார்மாக கொடுத்தாலும் லெட்டஸ் வந்துச்சுனாலே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஷல் வி அப்படிங்கிற டேகை நம்ம சூஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஸ்லைடில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஸ்டின் டேக்ஸ் பொறுத்தளவில். இதுதான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமானது ஒரு ரெக்வஸ்ட், அதாவது ஒரு சிம்பிளான ஒரு ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டேக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பாஸ் மீ த புக். எனக்கு அந்த புக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இது ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம எப்பயுமே வில் யூ அப்படிங்கிற டேகை தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்,
கம் வித் மீ, என்னோட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ அதனால் இதுக்கான டேகும் வில் யூ தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கெட் மீ எ டிக்கெட், எனக்கும் ஒரு டிக்கெட் எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் சிம்பிள் ரெக்வஸ்ட்டாக இருக்கிறதுனால வில் யூ அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் டேகாக கொடுக்கணும். ஸோ சிம்பிள் ரெக்வஸ்ட்டாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வில் யூவாக தான் இருக்கணும். இதுவரையில் சிம்பிள் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா, அதாவது சாதாரணமான ஒரு வேண்டுகோளாக ஏதாவது நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு வில் யூ அப்படிங்கிற கொஸ்டின் டேக் கொடுக்கணுன்றதை பார்த்தோம். இப்போது அர்ஜென்ட்டாக, அதாவது உடனடியாக எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அர்ஜென்ட்டான ஒரு ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு won't you அப்படின்னு நம்ம டேக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 கொஸ்டின் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் பாருங்கள். சென்ட் த இமெயில் இமீடியேட்லி. இப்போது சென்ட் த இமெயில் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது சிம்பிள் ரெக்வஸ்ட். இங்கே இமீடியேட்லி அப்படிங்கிற அர்ஜென்சியை குறிக்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதுனால இது ஒரு அர்ஜென்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதுக்கான டேக் பார்த்தீங்கன்னா won't you அப்படிங்கிறது தான். இப்போது செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். கேட்ச் திஸ் குயிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்ச் திஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அது சிம்பிள் ரெக்வஸ்ட். அப்போ நம்ம அங்கே வில் யூ போட்டுக்கலாம். இங்கே குயிக் அப்படிங்கிற அர்ஜென்சியை குறிக்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அர்ஜென்ட் ரெக்வஸ்ட். அர்ஜென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த காரணத்தினால இதுக்கான கொஸ்டின் டேக்ஸ் won't you. இப்போது சிம்பிள் ரெக்வஸ்ட்டுக்கும் அர்ஜென்ட் ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன டேக் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சிம்பிள் ரெக்வஸ்ட்டுக்கு வில் யூ அப்படிங்கிற டேக் கொடுக்கணும். அர்ஜென்ட் ரெக்வஸ்ட்டுக்கு won't youன்ற டேகை கொடுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பேஷியன்ட் ரிமார்க்ஸ். இம்பேஷியன்ட் ரிமார்க்ஸ்னால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டளை இடுறதுக்கு பேர் தான் இம்பேஷியன்ட் ரிமார்க்ஸ். அந்த மாதிரி இம்பேஷியன்ட் ரிமார்க்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கான கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா காண்ட் யூ. கீப் குவைட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து கொள்ள முடியாமல் ஒருத்தர் சொல்கிறார், கட்டளை இடுறாரு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சொல்லப்படுற வார்த்தையானது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினாக வந்திருந்ததுன்னா அதுக்கு நம்ம போட வேண்டிய டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்ட் யூ அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் லிசன் டு மீ, அதுக்கும் காண்ட் யூ. பி அட்டன்டிவ், கவனி அப்படின்னு சொல்கிறது தான் பி அட்டன்டிவ். ஸோ அதுக்கும் காண்ட் யூ அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு கொஸ்டின் டேகாக கொடுத்துருக்கேன். ஸோ இம்பேஷியன்ட் ரிமார்க்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கொஸ்டின் டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்ட் யூ. கொஸ்டின் டேக் பொறுத்தளவில் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினில் சப்ஜெக்ட் வந்து ஆணுடைய பெயர், பெண்ணுடைய பெயர், இல்லைனா ஒரு விலங்கு, ஒரு பொருள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயர் கொடுத்துருக்கலாம். யாருன்னு ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த பெயர்களில். ஆனால் யாருன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வரும். அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ப்ளூ கலரில் நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். ஈச், எவ்ரி, சம் ஒன், சம்படி, எனி ஒன், எனிபடி, நன்னு, நோபடி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கான ப்ரொனவுன் தே அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டினை பாருங்கள். எவ்ரிபடி சியர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே சியர்டுங்கிறது தான் மெயின் வேர்ப். இங்கே வந்து ஆக்சிலரி வராமல் மெயின் வேர்பாகவே வந்துருச்சு. ஸோ இந்த மெயின் வேர்ப் V2 ஃபார்மில் இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்சிலரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிட். ஸோ இங்கே டிட் கொடுத்துக்கிட்டேன். இங்கே சியர்டு பக்கத்தில் முன்னாடி பின்னாடி நாட் இல்லை, நெகட்டிவ் வேர்ட்ஸும் இல்லை, அதனால் டிட் பக்கத்தில் நான் நாட் சேர்த்துக்கிட்டேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே ஆணோட பேராக இருந்தால் நான் இங்கே ஹீ கொடுக்கலாம், பெண்ணுடைய பேராக இருந்தால் ஷீ கொடுக்கலாம், வேறு ஏதாவது பேராக இருந்துச்சுன்னா நான் இட் கொடுப்பேன், நிறைய பேர் ப்ளூரலை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா தே கொடுப்பேன். இங்கே எவ்ரிபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. எவ்ரிபடி, நோபடி, சம்படி, நன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதுக்கான ப்ரொனவுன் என்ன கொடுக்கணும்னா தே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல டிடன்ட் தே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். செகண்ட் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈச், எவ்ரி, எனிபடி, சம்படி, எனி ஒன், நன், நோபடி, இந்த மாதிரிலாம் தொடங்குற கொஸ்டினில் வேர்பானது, அதாவது ஆக்சிலரி வேர்பானது சிங்குலராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஸ்டின் டேக் எழுதும்போது அதை ப்ளூரலுக்கு மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பக்கத்தில் நம்ம கொஸ்டின் டேக் எழுதும்போது அதே ஈஸே போட்டு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுதக்கூடாது. ஈஸுக்கு பதிலாக அந்த இடத்துல ஆர் போட்டுக்கணும். அதே போல் வாஸ் வந்துச்சுன்னா கொஸ்டினில் நம்ம ஆன்சர் எழுதும்போது வேர் அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், நோபடி அப்படிங்கிற இந்த வேர்டு வந்துருச்சு. அதுக்கு பக்கத்தில் என்ன வேர்டு இருக்குது? வேர்பு, ஆக்சிலரி வேர்ப் வாஸ் இருக்குது. ஆனால் ஆன்சரில் நம்ம வாஸ் போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்து போட போகிற ப்ரொனவுன் வந்து ப்ளூரலில் போடுறதுனால அந்த ஆக்சிலரியும் நம்ம ப்ளூரலில் போட்டு ஆகணும், கொஸ்டின் டேக்கில் இருக்கிற ஆக்சிலரி. அதனால் இங்கே வாஸ் வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. அதே பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் வேர்ப் என்னன்னு சொல்லி பார்க்குறோம், வேர். அதனால் அந்த இடத்துல வேர் போடுறோம். இங்கே நாட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், நாட் இல்லை, அந்த நாட் அங்கே சேர்த்துக்கிறோம், வேரண்ட் அப்படின்னு போடுறோம். இங்கே வந்திருக்க
இந்த எவரிபடி, நோபடி, சம்படி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன போடணும்? தே போடணும். அதனால வேரன்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சம்படி கேன் டூ இட். இங்க கேன் அப்படிங்கிற மாடல் வெர்ப் வந்திருக்கு. அதே மாடல் வெர்ப் எடுத்துக்கிட்டு போயிடலாம். இங்க நாட் இல்ல, அதனால கேன் பக்கத்துல நாட் சேர்த்து காண்ட் அப்படின்னு போடுறோம். இங்க சம்படி வந்திருக்கிறதுனால அதுக்கான ப்ரொனவுனான தே போடுறோம். காண்ட் தே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. இங்க எவ்ரிபடி பக்கத்துல இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கு. இது சிங்குலர் ஆக்சிலரி. ஸோ இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ப்ளூரல் ஆக்சிலரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அதனால ஆன்சர்ல ஆர் அப்படின்னு போடுறோம். இங்க இஸ் பக்கத்துல நாட் இல்லை, அதனால ஆர் பக்கத்துல நாட் சேர்த்துக்கிறோம். எவ்ரிபடிங்கிறதுக்கான ப்ரொனவுன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே, அதனால ஆரண்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. எனிபடி வில் டேக் அப் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க வில் அப்படிங்கிற மாடல் வெர்ப் வந்திருக்கு. வில்லுக்கு நம்ம எப்பயுமே சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா won't. ஸோ won't போட்டாச்சு. இப்போ இங்க எனிபடி, நோபடி, சம்படி இந்த மாதிரி எந்த வேர்டு வந்தாலுமே நான் அதுக்கு என்ன ப்ரொனவுன் சொல்லிருக்கோம்? தே சொல்லிருக்கோம். அதனால won't they அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட ஃபைனல் செக்ஷனாக இதுவரை நம்ம பார்த்த எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு 20 மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம் வாங்க. யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே. இதில் காண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேர்ப். அது ஒரு மாடல் வேர்ப். அங்கே நாட் இருக்குது. ஸோ நாட்டை எடுத்துகிட்டு கேன் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். சப்ஜெக்ட் பார்க்குறோம் யூ. ஸோ அதையே ப்ரொனவுனாக கொண்டு வரலாம். ஸோ கேன் யூ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். யூ டிடன்ட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட். இதில் டிடன்ட் அப்படிங்கிறது தான் வேர்ப். அங்கே நாட் இருக்குது. ஸோ அந்த நாட்டை எடுத்துகிட்டு டிட்டை மட்டும் தனியாக கொண்டு வரோம். அதுக்கான சப்ஜெக்ட் பார்க்குறோம் யூ. ஸோ அந்த யூவையே ப்ரொனவுனாக கொண்டு வரோம். டிட் யூ அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். குமார் ரிப்பேர்ட் த லேப்டாப். இதில் ரிப்பேர்ட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்ப் ஆனது V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் வந்திருக்கு. பாஸ்ட் ஃபார்மில் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி வேர்ப் டிட். ஸோ டிட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரிப்பேர்டு பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம். நாட் இல்லை, அதனால டிட் பக்கத்தில் நாட் போட்டாச்சு. இப்போ குமார் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய பெயர். ஆணுக்கான ப்ரொனவுன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹி. அப்போ டிடன்ட் ஹி அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தே வென்ட் டு த சினிமா. இதில் வென்ட்டுங்கிறது தான் வேர்ப். இது V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். V2 ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டிட். வென்ட் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம். நாட் இல்லை, அதனால டிட் கூட நாட் சேர்த்துக்கிறோம். டிடன்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்குறோம் தே. அந்த தேவையை இங்கே ப்ரொனவுனாக கொண்டு வந்துடுறோம். ஸோ டிடன்ட் தே அப்படிங்கிறது தான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஷீ ஸ்டடீட் இன் நியூசிலாந்து. இதில் ஸ்டடீடுன்றது பாஸ்ட் வேர்ப். ஸோ V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி டிட். ஸோ டிட் சூஸ் பண்ணியாச்சு. ஸ்டடீடு பக்கத்தில் நாட் இருக்கா பார்க்குறோம். நெகட்டிவ் வேர்டு பார்க்குறோம். எதுவுமே இல்லை, அதனால் டிட் கூட நாட் சேர்த்துக்கிறோம். ஷீன்றது தான் சப்ஜெக்ட். அதையே நம்ம ப்ரொனவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிடன்ட் ஷீ அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஹி ஹார்ட்லி எவர் ஸ்பீக்ஸ். இதில் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்ஸ். இது வந்து V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் வேர்ப். ப்ரெசன்ட் வேர்ப் எஸ்ஸில் முடியறதுனால அதுக்கான ஆக்சிலரி டஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த கொஸ்டினில் வேறு ஏதாவது நாட் அல்லது நெகட்டிவ் வேர்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம். இங்கே ஹார்ட்லி அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் இருக்கிறது அர்த்தம். ஸோ நம்ம ஆன்சரில் நாட் போடாமல் எழுதணும். ஸோ டஸ் எழுதியாச்சு. இப்போ சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்குறோம் ஹி. அதே ஹீயை ப்ரொனவுனாக கொண்டு போயிடுறோம். டஸ் ஹி அப்படிங்கிறது தான் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். செவன்த் கொஸ்டின் பாருங்கள். தே ரேர்லி ஈட் இன் ரெஸ்டாரண்ட்ஸ். இதில் ஈட் அப்படிங்கிறது தான் வேர்ப். இது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இங்கே எஸ் வராதனால டூ அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். இங்கே வேறு ஏதாவது நெகட்டிவ் வேர்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ரேர்லிங்கிற நெகட்டிவ் வேர்ட் இருக்குது ஈட் பக்கத்தில். அதனால் ஆன்சரில் நாட் சேர்க்கக்கூடாது. டூ போட்டாச்சு. இப்போ சப்ஜெக்ட் பார்க்குறோம் தே. ஸோ அதே தேவை ப்ரொனவுனாக கொண்டு போகிறோம். டூ தே அப்படிங்கிறது தான் செவன்த் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். எயித்து கொஸ்டின் பாருங்கள். லெட் அஸ் கோ டு த பீச் அப்படின்னு இருக்குது. லெட்டஸோ இல்லை லெட்ஸோ இதில் எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கான கொஸ்டின் டேக் ஷல் வி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான கொஸ்டின் டேக் ஷல் வி. நைன்த் கொஸ்டின் பாருங்கள். லெட்டஸ் கிளீன் த ஷெல்ஃப்ஸ் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு இருக்கு. இங்கே லெட்டஸ் அப்படின்னு தொடங்குறதுனால அதுக்கான கொஸ்டின் டேக் ஷல் வி. ஸோ நைன்த் கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக் ஷல் வி. 10th கொஸ்டின் பாருங்கள். அனிதா நெவர் கம்ஸ் லேட் டு த ஆஃபீஸ். இங்கே கம்ஸுங்கிறது தான் வேர்ப். இது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். எஸ்ல முடியுது, அதனால் அதுக்கான ஆக்சிலரி டஸ் போட்டுக்கிறோம். கம்ஸ் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே நெகட்டிவ் வேர்டான நெவர் இருக்குது, அதனால் நாட் ஆன்சரில் எழுதக்கூடாது. டஸ் போட்டாச்சு. அனிதாங்கிறது தான் சப்ஜெக்ட். அனிதா அப்படிங்கிறதுக்கான ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கான ப்ரொனவுன் வந்து ஷீ. ஸோ டஸ் ஷீ அப்படிங்கிறது தான் 10th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். 11th கொஸ்டின் பாருங்கள். லீவ்ஸ் விதர் டியூரிங் ஆட்டம். இதில் விதர் அப்படிங்கிறது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எஸ்ல முடியாத காரணத்தினால டூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். விதவுட் பக்கத்தில் நாட் இருக்கா இல்லை நெகட்டிவ் வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எதுவுமே இல்லை, அதனால் டூ பக்கத்தில் நாட் சேர்த்து டோன்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இங்கே லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல தே அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டோன்ட் தே அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஸ்டின் டேக். 12th கொஸ்டின் பாருங்கள். சம்படி மஸ்ட் பெல் த கேட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்ப் வந்திருக்கு. ஸோ அந்த மாடல் வேர்ப் ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறோம். மஸ்ட் பக்கத்தில் நெகட்டிவ் வேர்டும் நாட்டோ இருக்கும்
இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். எதுவுமே இல்ல. அதனால மஸ்ட் பக்கத்துல நாட் சேர்த்துக்கிறோம். மஸ்ட் நாட் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ சம்படி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டா வந்ததுனால அதுக்கான ப்ரொனவுன் தே. ஸோ மஸ்ட் நாட் தே அப்படிங்கிறது தான் 12th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் ட்ரையிங் டு சே அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே கான்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான வேர்ப், மாடல் வேர்ப். அந்த கான்ட்ல நாட் இருக்கிறதுனால நாட்டை எடுத்துட்டு கேனை மட்டும் எழுதுறோம். இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூ. அதே யூவை நம்ம ப்ரொனவுனா கொண்டு போகிறோம். கேன் யூ அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். த ஈவில் டூவர்ஸ் cannot cross the path of truth அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதில் cannotன்றது தான் நம்மளுக்கான மாடல் வேர்ப். இந்த cannotல நாட்டை எடுத்துட்டு கேன் மட்டும் ஆன்சருக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா த ஈவில் டூவர்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே ப்ளூரல் இருக்கிறதுனால அங்கே தே போட்டுக்கிறோம். கேன் தே அப்படிங்கிறது தான் 14th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். 15th கொஸ்டின் பாருங்கள். த சீஃப் கெஸ்ட் ஸ்போக் எ ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் ஸ்போக்ன்றது V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்புக்கு நம்ம எப்பயும் போடக்கூடிய ஆக்சிலரி டிட். ஸோ டிட் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பக்கத்தில் ஏதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஃபியூ அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஃபியூன்றது நெகட்டிவ் வேர்டு தான். ஆனால் ஃபியூக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்டான ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு. அதனால் இது நெகட்டிவ் வேர்ட் கிடையாது. அதனால் டிட் கூட நம்ம என்ன செய்கிறோம், நாட் சேர்த்துக்கிறோம். டிடன்ட் அப்படின்னு போட்டாச்சு. த சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்டுக்கான ப்ரொனவுன் பார்க்குறோம் ஹீ. ஸோ ஹீன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டிடன்ட் ஹீ அப்படிங்கிறது தான் 15th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். த ரைனோஸ் ஹேஸ் எ ஹார்ன் மேட் ஆஃப் கெரட்டின் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் ஹேஸுங்கிறது தான் வேர்ப். இந்த ஹேஸ் மெயின் வேர்பாக வந்திருக்கு, ஆக்சிலரியாக வந்திருக்கான்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஹேஸ் பக்கத்தில் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துச்சுன்னா அது ஆக்சிலரி. இங்கே V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பான மேட் அப்படிங்கிறது ஹேஸ் பக்கத்தில் வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல ஹேஸுங்கிறது ஆக்சிலரி. அந்த ஆக்சிலரியை அப்படியே ஆன்சருக்கு கொண்டு வரும். ஹேஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போது கொஸ்டினில் ஹேஸ் பக்கத்தில் நாட் இருக்கா இல்லை நெகட்டிவ் வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். எதுவுமே இல்லை. அதனால் ஆன்சரில் ஹேஸ் பக்கத்தில் நாட் அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஃபார்மாக போடுறோம். இங்கே ரைனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரைனோசஸ் சொல்கிறாங்க. அதனால் அதுக்கான ப்ரொனவுனான தே அப்படிங்கிறத போட்டு ஹேஸ் அண்ட் தே அப்படின்னு அதுக்கான கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணுறோம். 17th கொஸ்டின் பாருங்க. எவ்ரி ஒன் வாண்ட் யூ ஆஃப் த கான்சிக்வன்சஸ்ன்றது தான் கொஸ்டின். இங்கே வாண்ட் அப்படிங்கிறது V2 ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். V2 ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்சிலரி டிட் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதனால் ஆன்சரில் டிட் போட்டுக்கோங்க. வாண்ட் பக்கத்தில் நாட் இருக்கான்னு பார்க்குறோம், நெகட்டிவ் வேர்ட் இருக்கான்னு பார்க்குறோம், எதுவுமே இல்லை. அதனால் டிட் பக்கத்தில் நாட் நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் என் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் டி போட்டு டிடன்ட் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரொனவுன் போடணும். இங்கே எவ்ரி ஒன், சம்படி, நோபடிலாம் வந்துச்சுன்னா என்ன ப்ரொனவுன் போடணும்னா தே அப்படின்னு போடணும். அதனால டிடன்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு 17th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. 18th கொஸ்டின் பாருங்கள். மேரி வுட் கம் இஃப் யூ ரெக்வஸ்ட் ஹர் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே வுட்ன்ற மாடல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி நாட்டோ நெகட்டிவ் வேர்டோ இல்லை. அதனால வுட் நாட் அப்படின்னு போட்டாச்சு. மேரிக்கான ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஷி. அதனால வுடன்ட் ஷி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. 19th கொஸ்டின். தே ஹார்ட்லி எவர் கோ டு மார்க்கெட் அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் கோ அப்படிங்கிறது தான் வேர்ப். இது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அங்கே எஸ் இல்லாதனால டூ அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நெகட்டிவ் வேர்டான ஹார்ட்லி இருக்கனால ஆன்சரில் நாட் சேர்க்க மாட்டோம். அதனால் தே அப்படிங்கிற சப்ஜெக்டை அப்படியே கொண்டு வந்துடும். டூ தே அப்படிங்கிறது தான் 19th கொஸ்டினுக்கான கொஸ்டின் டேக். 20th கொஸ்டின் பாருங்கள். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் பாரோட் மை புக் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதில் ஹேஸ் பாரோடுங்கிறது தான் வேர்ப். இந்த ஹேஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக வந்திருக்கு, ஆக்சிலரியாக வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஹேஸ் பக்கத்தில் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல ஹேஸ் வந்து ஆக்சிலரியாக வந்திருக்கு. ஆக்சிலரியாக வந்தால் நம்ம அப்படியே அதை ஆன்சரில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஹேஸ் எழுதியாச்சு. இங்கே ஹேஸ்க்கு முன்னாடி பின்னாடி நெகட்டிவ் வேர்டு நாட்டோ இல்லை. அதனால் ஹேஸ் நாட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கான ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஹீ. அப்போது ஹேசன்ட் ஹீ அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஸ்டின் டேக். இப்போ அந்த வீடியோவோட ஃபைனல் செஷனுக்கு வந்தாச்சு. இதுவரை கொஸ்டின் டேக்ஸில் ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களையும் நூக் அண்ட் கார்னர் வரை எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா கொஸ்டினுக்கும் கொஸ்டின் டேக்ஸ் பொறுத்தவரையில் தப்பே இல்லாமல் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.